வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் மசாலா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு ஹாஃப் தக்காளி இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். நான் இதில் சோம்பும் பெப்பரும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கறிவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. நான் மஷ்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு 200 கிராம்ஸ் மஷ்ரூமாக எடுத்திருக்கேன் நான், காளான. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கோங்க. நல்லா சோம்பு வாசம் நல்லாயிருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமும் செஞ்சிடலாம், சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். இப்போ போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம், ரைஸோட வச்சு சாப்பிட்லாம், எல்லா இதுக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதே ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இதுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 தக்காளி போதும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 1/2 தக்காளி இருந்தாவே இதுக்கு போதும். ஏன்னா நம்ம பெப்பர் மஷ்ரூம்ங்கிறதுனால இதுக்கு தக்காளி ஃப்ளேவர் அதிகம் வரக்கூடாது. ஸோ நான் ஒரு 1/2 தக்காளி அளவுக்கு நான் ஃப்ளேவருக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இந்த 3 தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு கரெக்டாக 200 கிராம் இருக்குது மஷ்ரூம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமே நமக்கு நல்ல தண்ணி விடும். எப்போவுமே மஷ்ரூமுக்கு நம்ம தண்ணி, இதுக்கு மசாலா செய்யும் போது நமக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நார்மலாகவே உங்களுக்கு மஷ்ரூமில் தண்ணி ஜாஸ்தி விடும். ஸோ ஒரு நல்ல ஒரு கலரி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கனாவே தண்ணி நல்லா ஜாஸ்தி விட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதில் இருக்கிற தண்ணியே போதும் உங்களுக்கு மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை இதுக்கு. இப்போ பாருங்கள், மஷ்ரூமில் எவ்வளோ வாட்டர் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு ஃபுல் மஷ்ரூமும் குக் ஆகிடும். ஸோ இந்த மசாலா ஒரு சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டான டிஷ் இது. ஆக்சுவலாக சுடு சாதத்துக்குமே ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டு போட்டு நல்லா உங்களுக்கு குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நமக்கு மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சோம்பு பெப்பரும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு மெயின் ஃப்ளேவர் இதுக்கு. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன். அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக ஒரு சின்ன இதில் வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் கடைசியாக ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். கடைசியாக மேலே நம்ம பச்சை கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்லேயே கறிவேப்பிலை ஆட் பண்ண வரல, நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான நம்மளுக்கு மஷ்ரூம் பெப்பர் மசாலா இது ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.